Taste the Daily. வணக்கம் அருண் பாண்டியன். வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் 4வது முறையாக மழைநீர் கழிவுநீரோடு சேர்ந்து குளம் போல் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பருவமழை தொடங்கி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது பெய்து வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக விட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் காலை வரை தொடர்ந்து விடிய பெய்து வரும் கனமழையால் கழிவு நீரோடு மழைநீர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தேங்கியதால் குளம் போல் தேங்கி காட்சி அளிக்கும் அந்த காட்சியை நம்ம தற்போது பார்த்து வருகிறோம். இந்த குளம் போல் தேங்கிய மழை நீரை 4வது முறையாக தேங்கியுள்ளதை அகற்ற கோரியும் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கால்வாய்களை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த நிர்வாக திறனற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்தும் நமது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரும் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இது போன்ற சூழ்நிலை தொடர்ந்து அவல நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர் நோயாளிகள். மேலும் குறிப்பாக அந்த கோவிந்தாபுரம் ஏரிக்கு செல்லக்கூடிய பாசன கால்வாய்கள் முழுவதுமாக அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருந்து அந்த பகுதியாக செல்லக்கூடிய கழிவுநீர் கால்வாய்கள் முற்றிலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து நீடித்து வருவதால் இது போன்ற நிலை ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது நைட்டு இரவு முழுவதும் பெய்த அந்த கனமழையால் கழிவுநீரும் மழைநீரோடு சேர்ந்து முற்றிலும் புதியதாக 23 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அந்த மருத்துவமனை வளாகம் முன்பும் கழிவுநீர் தேங்கி வளாகம் புல்லும் தேங்கியுள்ளதால் உள்நோயாளிகளும் வெளி நோயாளிகளும் உள்ளே செல்ல முடியாமல் வெளியே செல்ல முடியாமல் அவசர சிகிச்சை கூட செல்ல முடியாமல் கடும் சிரமத்துக்குள்ளாகி வரும் நிலையில் இந்த 23 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தை கட்டி முடிக்கப்பட்டு கமிஷன் பெறுவதிலேயே குறியாக இருக்கும் இந்த அதிகாரிகள் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு முன்பே இந்த கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்காததே இதற்கான காரணம் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து இது போன்ற நிலை நீடித்து வந்தால் பொதுமக்கள் திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். அருண் பாண்டியன். வீரராகவன், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.